வடகொரியாவிடம் 80 முதல் 120 வரையிலான அணு ஆயுதங்கள் இருப்பதாக தென்கொரியா பகீர் தகவலை வெளிப்படுத்தியுள்ளது. வடகொரியாவுக்கு விரோதமானது என்று கூறி தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைக்க ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பதை தொடர்ந்து 73 ஆண்டுகளாக இருந்து வரும் பழமையான கூட்டணியில் விரிசல் விழுந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கிடையில் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்திக்கவிருப்பதாக ட்ரம்ப் கூறியிருப்பதும் தென்கொரிய தலைநகர் சியோலில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சூழலில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுடனான ஒரு திடீர் சந்திப்பின் போது பேசிய ட்ரம்ப், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் கடித பரிமாற்றம் செய்கிறீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என மறுக்காமல் அதை உங்களுக்கு என்னால் சொல்ல முடியாது என்று தெரிவித்தார். மேலும் வடகொரியாவிடம் மிகவும் சக்தி வாய்ந்த 57 அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறிய ட்ரம்ப், இதை நடக்க ஒருபோதும் அனுமதித்திருக்க கூடாது என்றும் தெரிவித்தார். 57 என்ற எண்ணிக்கை எதன் அடிப்படையில் தெரிந்தது என்று ட்ரம்ப் கூறவில்லை. ஆனால் ட்ரம்ப் சொன்னதை விட 2 மடங்கு அணு ஆயுதங்கள் வடகொரியாவிடம் இருப்பதாகவும் அந்த எண்ணிக்கை எப்படி தெரிய வந்தது என்பதற்கான தகவலையும் வெளிப்படுத்திய தென்கொரியா பகீர் கிளப்பியுள்ளது. வடகொரிய தலைவர் கிம்மிடம் 57 அணு ஆயுதங்கள் உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சர் ஆன் கியூபெக், அவர்களிடம் சுமார் 80 முதல் 120 வரையிலான அணு ஆயுதங்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது. எண்ணிக்கையை துல்லியமாக உறுதிப்படுத்துவது கடினம் என்றாலும் இத்தகவல் தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்களின் மதிப்பீடுகளிலிருந்து பெறப்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆன் கூறினார். அதே நேரம் வடகொரியாவை அணு ஆயுதம் ஏந்திய நாடாக அரசு அங்கீகரிக்கிறதா என்ற கேள்விக்கு அதை எங்களால் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவர் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காமல் மறுத்துவிட்டார். வடகொரியாவிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை தென்கொரியா வெளிப்படுத்துவது இது முதன்முறையல்ல. இதற்கு முன்பும் 2000 கிலோ யுரேனியம் வடகொரியாவிடம் உள்ளது என்றும் அதை வைத்து குறைந்தது 50 அணு ஆயுதங்கள் செய்யலாம் என்றும் தென்கொரியா குற்றஞ்சாட்டியிருந்தது. ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கையை 2 மடங்காக தென்கொரியா கூறியிருப்பது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.